டெல்லியில் சிபிஐ விசாரணை. மோடி யாருங்கிறது விஜய்க்கு தெரியும். திரும்ப திரும்ப சொன்னேன், சர்வ வல்லமை பிறஞ்ச ஒருத்தர்கிட்ட விளையாடாத விஜய், தம்பி ஜோசப் விஜய் விளையாடாத, விஜய் போனியாகாதவர்னு மோடிக்கு தெரியும். இப்போ பாஜக போனா விஜய் அரசியல் என்ன ஆகும்? குழப்பத்தின் உச்சத்துல இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் விஜய் வருவாரு, நானா சமரசம் ஆவேனா, எப்பா படத்தை அடிச்சு 8ஆம் தேதி சொல்லி அடிச்சு தயாரித்து போட்டிருக்கோம். என்டிஏ கூட்டணியா இல்லையா? மோடி விட மாட்டாருன்னா மோடி விடல. இல்ல எடப்பாடி விரும்பலைன்னு சொல்றாங்க, உண்மைதானா? ஒரு 10-12 சீட்டு தரலாம், இதுக்கு மேல உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு எடப்பாடி சொல்லுவாரு. ஸ்டாலினா சீமானாங்கிறது ஒரு பெரிய களம் தமிழ்நாட்டுக்குள்ள அமையும். அந்த அமைஞ்ச களத்துக்குள்ள விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, நத்தி போனியாகாத மூஞ்சி விஜய் மூஞ்சி. விஜய் 0% ஆத வருதுன்னா தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். டெல்லியில் சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணை மோடி யாருங்கிறது விஜய்க்கு தெரியும். திரும்ப திரும்ப சொன்னேன், சர்வ வல்லமை பிறஞ்ச ஒருத்தர்கிட்ட விளையாடாத விஜய், தம்பி ஜோசப் விஜய் விளையாடாத, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு விளையாடாதான்னு. தம்பி விளையாடிட்டு ஜனநாயகம் படம் காலி ஆயிட்டா. ஸோ விஜய் போனியாகாதவர்னு ஜெயலலிதாவால் நிரூபிக்கப்பட்டவருங்கிறது மோடிக்கு தெரியும். 2014 விஜய் மோடியை பார்த்து ஒன்றும் போனியாகல விஜய்க்கு மகன்னு தெரியும். அது போனியாகாத மகன் தான், 14 போனியாகாத மகன் தான் தெரியும். நம்மளும் விக்கிரவாண்டியில் விஜய்க்கு மகன் போனியாகல, உதயநிதி ஸ்டாலின் தான் திமுக பலத்தில் லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி இந்த போனியாகாத விஜய்க்கு முகத்தை தட்டி தூக்கிட்டாருங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி விக்கிரவாண்டியில் விஜய்க்கு மகன் போனியாகலைங்கிறத ஜானாரிகிசாமியோட தவறான ஏமாற்று வேலைகள்ல இருந்து உண்மை நிலைமையை ரிசல்ட்டில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக தெளிவாக சொன்னதில் சகோதரர் தம்பி சீமான் புரிஞ்ச பிறகுதான் விஜய் போனியாக மாட்டாருன்னு ஈரோடு கிழக்கில் கிண்டலுக்கு அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் 0% அதை வருதுனா தம்பி, அதை வருதுனா தம்பிகாரு விஜய் 0% இன்னும் தம்பியை மரியாதையாக கொடுக்கணும். மரியாதைக்குரிய அந்த தம்பி அதை வருதுன்னா விஜய் 0%. மரியாதைக்குரிய பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு விஜய் 0% மதிச்சு தான் விக்கிரவாண்டியில் விஜய்க்கு முகம் போனியாகலன்னு புரிஞ்சுக்கிட்டு ஈரோடு கிழக்கில் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி 16 விழுக்காடு வாக்கு எடுத்தார் சீமான். அது தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்தும். 17 விழுக்காடு வாக்கெல்லாம் தமிழ்நாடு லெவலில் சீமான் வந்துடுவார். ஸ்டாலினா சீமானா தான் ஈரோடு கிழக்கு களம், பெரியார் மண்ணா பெரியாரை மண்ணா தான் ஈரோடு கிழக்கு களம், இலவசமாக வளர்ச்சியாக தான் ஈரோடு கிழக்கு களம், பிராண்டி விஸ்கியா கல்லா தான் ஈரோடு கிழக்கு களம். இப்படி ஸ்டாலினா சீமானாங்கிறது ஒரு பெரிய களம் தமிழ்நாட்டுக்குள்ள அமையும். அந்த அமைஞ்ச களத்துக்குள்ள விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, நத்தி போனியாகாத மூஞ்சி விஜய் மூஞ்சி. திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்ற விஜய், உன் மகன் போனியாகாத விஜய், அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு உன் மகன் விக்கிரவாண்டியில் போனியாகலன்னு புரிஞ்சுக்கிட்ட சீமான் தரப்பு அஜித்தை சொல்லி அந்த அஜித்துக்குன்னு ஓட்டு சொல்ல வரல, உன்னை கிண்டல் பண்ணதுக்கு தான் 16 விழுக்காடு வாக்கு தமிழக அளவில் எடுத்தாங்க. ஸோ மோடிக்கும் தெரியும் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு. எடப்பாடிக்கும் தெரியும் பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு 10-12 சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு தெரியும். அதுக்கு மேலே சீட்டு கொடுத்தா எடப்பாடிக்கு பழகணும். என்ன அர்த்தம்னா, நீ விஜய் தனிச்சுன்னா எடப்பாடிக்கு தான் பாதிப்புன்னு நினைச்சு எடப்பாடி விஜய்க்கு சீட்டு கொடுக்கதான் அர்த்தம். இப்போ நீங்கள் விஜய் தனிச்சுன்னா எடப்பாடிக்கு வந்து ஓட்டு எடுப்பார், ஸ்டாலின்ட்டு வந்து எடுப்பார், சீமான்ட்ட வந்து எடுப்பார், சுயேட்சியிலிருந்து எடுப்பார், நோட்டாட்ட வந்து எடுப்பார். எல்லாம் எடுத்து ஒரு வாக்கு விஜய்க்கு வரும். அந்த தனிச்சுன்னா எடப்பாடிக்கு அதிகம் பாதிக்கும்னு நினைச்சா எடப்பாடி அதிக சீட்டு கொடுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு அதிகம் பாதிக்கும்னு ஒப்புதல் வாக்கு மூலம் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு கொடுத்து நான் பலகீனமானவன், பல நிரூபிக்காதவனுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தேன்னு எடப்பாடி காட்ட மாட்டார். 10-12 சீட்டு அடையாள அரசியலுக்கு ரசிகர் மன்ற பிரச்சாரத்துக்கு கொடுப்பாரு. அதுக்கு மேல பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்க முடியாது. நீங்க விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி நிரூபிச்சா அது கதை வேற. ஆனா மோடிக்கு என்னன்னா, பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு கணிசமான சீட்டை கொடுத்து ஆளாக்கி விட்டுட்டா அவரு 29 ராகுல்கிட்ட போவார். அதனால அடிச்சு தகர்த்துறங்கிற என் கருத்து மோடிகிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழிசை விஜய எதிர்பார்க்கிறாங்க, நயனார் எதிர்பார்ப்பு இருக்கு, பாஜக ஆதரவு தம்பி ரங்கராஜ் பாண்டே போன்ற யூடியூபர்ஸ் என் தம்பி தான். அவன் கருத்தை நான் மறுக்கிறேன்.
முட்டாள்தனமா பேசுறான். பலம் நிரூபிச்ச சீமான் மேல வன்மமும் காழ்ப்பிடிச்சியும் ஒரு பீகாரியா அவனுக்கு இருக்கு. அதனால பலம் நிரூபிக்காத விஜய்க்கு அவன் எலெக்ஷன் கமிஷன் ரங்கராஜ் பாண்டே, எலெக்ஷன் கமிஷன் சேர்மன் ஞானேஷ்குமார் இல்ல ரங்கராஜ் பாண்டே, அவர் ஓட்ட போட்டுக்கிறாரு. அது உண்மை இல்லை, மோசடி ஃப்ராடுத்தனன்னு நாம அதை சொல்றோம். ஸோ அவரு மோடி மேல பற்றுதல் கொண்ட அவரும் விஜயை விரும்புறாரு, தமிழிசை விரும்புறாங்க, நயனார் விரும்புறாங்க, இதெல்லாம் விரும்புறாங்க. மோடி பிஎம்ஓல இருக்கக்கூடிய ஜனநாயக படத்தை காலி பண்ணின சென்சார் போர்டை கையில் வச்சிருக்கக்கூடிய எல் முருகன் ஒரு விழுக்காடு கூட விஜய்க்கு இல்லை. எம்ஜிஆர் காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கு ஒன்றும் இல்லைங்கிறாரு. அண்ணாமலை டீயும் காஃபியும் சேர்க்க முடியாதுங்கிறார். நம்ம சொல்கிறோம் அந்த டீ கூட கற்பனை டீ, காஃபி நஜ காஃபி 18 விழுக்காடுக்கும் அண்ணாமலை தான் ஹீரோங்கிறோம். இதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் வரும். தினத்தந்தி ஹெட்டிங் போட்டவன் நேர்மையான நாணயமான ஒரு பத்திரிகை தினத்தந்தி இருக்கும்னா சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் ஐயா, சிவந்தி ஆயத்தன் மனைவி மாலதி சிவந்தி ஆயத்தன் அவங்க மறைவுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா கூட மிகுந்த நட்பும் பாசமும் கொண்டவன், நிறைய முறை அவரை பார்த்துருக்கேன். சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் சீமான் தான் தனிச்சு நிற்கிறாரு, சீமான் தான் சுத்த வீரன், தனிச்சு நிற்கிறதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. தினகரனையும் கமலஹாசனையும் தனிச்சு நின்று சீமான் முந்தி போயிட்டாரு. அதே மாதிரி களம் வரதுக்கு முன்னாடியே தனிச்சு போட்டியா கூட்டணியாங்கிறதுல குழப்பத்தில் சீமான் கிட்ட விஜய் தோத்துட்டாரு. சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம்னு ரவீந்திர துரைசாமி சொன்ன கருத்து சரிங்கிறத உங்க கட்டுரையில் எழுதுங்க. நிறைய அரசியல் கட்டுரை எழுதுங்களா, இதையும் ஒரு கால் பக்கம் எழுதுங்க. சிவந்தி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களே, இப்போ பாஜக போனா என்ன ஆகும்? இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஓட்டு சதவீதம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் அரசியல் என்ன ஆகும்? பாஜக எல்லாம் இப்போ கூட்டணி சேர்றதுங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. நேற்று புஷி ஆனந்த் கூட கூட்டம் போட்டு கூட்டணி போலாமா வேண்டாமான்னு கேட்டிருக்கிறாரு. குழப்பத்தின் உச்சத்துல இருக்காங்க. இப்படியே மார்க்கெட்டிங் பொய் செய்திகளை பண்றதும், திடீர்னு ஒரு நாள் விஜய் வருவார், நானா சமரசம் ஆவேனா எப்பா படத்தை அடிச்சு 8ஆம் தேதி சொல்லி அடிச்சு தயாரித்து போட்டிருக்கோம். ரவீந்திரன் துரைசாமி சொல்றேன் ஐயா, மோடி லாயலிஸ்ட் சொல்றேன் ஐயா, மோடியை வச்சு உன் படத்தை அடிப்போம் ராகுல் காந்திக்கு ஆளுன்னு 8ஆம் தேதி சொல்லி தான் அடிச்சிருக்கிறோம். உண்மையில படம் அடிப்பட்டது வருத்தம் தான். ராகுல் காந்தி ஆளுக்கு அடி கொடுக்கணும், குறுக்கில் கிடைச்சது படம் தான், படத்தை அடிச்சுட்டாப்ல, அவ்வளவுதான். படங்கிறது பலர் சம்பந்தப்பட்டது, நம்ம அதை யோசிக்கிறோம். ஹைச் வினோத் நல்ல டைரக்டர், பல ஹீரோயின் பூஜா கட்டே, அனிருத், பலர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு திறமையும் அதுக்குள்ள இருக்கு. ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் டைரக்டர், ஒவ்வொருத்தரும் இந்த படம் வந்தால் நம்ம எதிர்காலம் வரும்னு பெரிய கனவுகளோட இருப்பான். ஆனா ராகுல் காந்திக்கு எடுப்பிடி விஜய் எதை வச்சு அடிக்க கிடைச்சது இந்த படம் தான். ராகுல் காந்திக்கு எடுப்பிடிக்கு அடி. நீங்க ஜோசப் விஜய் கூட அடி இல்லை. நம்ம தம்பி ஜோசப் விஜய் அவர் நல்ல டான்சர், ஃபைட்டர், சர்க்கார் படத்தை கூட நம்ம இதோட பார்த்த ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தார். அவருக்கு இல்லை, ராகுல் காந்திக்கு எடுப்பிடிக்கு சிங்கிடிக்கு தான் அடி. அப்போ இந்த அடியை நாங்கள் சொல்லி தான் அடித்தோம். இதை கூட எதுக்கு முதுகெலும்பு இல்லாம கோளையாட்டு கூட்டணி போலாமா அது போலாமான்னு நியூஸ் பரப்பிட்டு இருக்கீங்களே, பரவாமா இல்லை? நாம என்ன சொல்ல வர்றோம்னா, பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எப்படி கையில வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? உன் கையில என்ன ஓட்டு இருக்கு? இப்போ 0% இருக்கிற கருத்து கணிப்பெல்லாம் ஓட்டு ஆகுமா? ஒரு கருத்து கணிப்புல குறைச்சி சொல்றான். ஏன் பிரசாந்த் கிஷோருக்கு கருத்து கணிப்புல 23 போட்டாங்க. தேர்தல் ஆணையம் 3 தான் கொடுத்து. 3 நிஜமா 23 நிஜமா? 3 நிஜமா 23 நிஜமா? 3 தானே நிஜம். அப்ப நீ 3 நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு, அதான் எல்முருகன் கேட்காரு, ஒரு விழுக்காடு நிரூபிக்க அளவுக்காவது ஒரு எலெக்ஷன்ல நின்று இருக்கிறியா? உன் கடந்த காலமும் ஜெயலலிதா சீரோனி காட்டிட்டாங்க. உன் நிகழ்காலமும் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி சீமான் ஜான் ஆரோக்கியசாமி சீமானு சொன்ன கணக்கெல்லாம் தப்புன்னு காலி ஆகி போச்சு. அப்ப நீ நிரூபிச்சாதானே அவனை ஓட்டு. நிரூபிக்காதவனுக்கு எங்க ஓட்டு எங்க இருந்து வரும்? பாப்புலாரிட்டி இருக்கு, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு, ரசிகர் பலம் இருக்கு. அதுக்கு என்ன கொடுக்க முடியும்? கையில வராத ஓட்டுக்கு எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? உன் பலம் என்னன்னு கூட்டணி பேரம் பேச முடியும்? நீ யார் ஒரு கருத்து கணிப்புன்னு மோசடியை பண்ணிட்டா அதை எப்படி யார் ஏத்துக்க முடியும்? இப்போ ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் எனக்கு தெரியாது விஜய் வருவாரா அப்படிங்கிறது, விஜய் தரப்புல கேட்டா அதிகாரப்பூர்வ கூட்டணி இல்லைன்னு சொல்ல, அதிகாரப்பூர்வ தகவல் தான் உண்மைன்னு சொல்றாங்க. வெளிப்படையா உடச்சி கேட்கிறேன் சார், என்டிஏ கூட்டணியா இல்லையா? சசிகலா அதிமுக கூட்டணியில் 2021 வாராருன்னு ஒரு பேச்சு இருந்தா இல்லையா? சாக்கட ஜலம் முன்னாலும் வீடு தீப்பற்றி எரியும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு மதிப்புக்குரிய ஐயா குருமூர்த்தி சொன்னாரா இல்லையா? அவருக்கு மேலோட ரெஸ்பெக்ட்ங்கிறது தனி. பட் அவருக்கு கருத்தை நம்ம மாற்று கருத்தை சொல்லி அதை முறியடிச்சோம்னா முறியடிச்சோம்தான். அதுல என்ன இருக்கு? ஒரு பெரியவர் தான், சத்திரியர் தான், அது மறுக்க வரல. மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணவர் தான், ஒரு காமராஜ் தொண்டராட்டு ஒரு நேர்மையா அரசியல் நடத்தக்கூடியவர் தான், போல்டானவர் தான், சத்திரியர் தான். போபர்ட்ஸ் திருடன் ராஜீவ்காந்தி எக்ஸ்போஸ் பண்ணவர் தான், எமர்ஜென்சி எடுத்தவர் தான். அந்த மரியாதை என்னைக்கும் அவருக்கு நிரந்தரமா இருக்கும், அந்த அவர் மீது நமக்கு நிரந்தரமா இருக்கும். ஆனா அவரே சாக்கடை ஜலம் முன்னாலும் வீடு தீப்பற்றி எரியும்போது அது கொண்டு அணைக்கணும்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்? மோடிஜியின் போலீஸ் அலையன்ஸ்ல சசிகலா வர முடியாதுன்னு. இன்னைக்கும் எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு கணிசமான சீட்டை கொடுத்து ஒரு 4-5% ஓட்ட கூட்டணியில எடுத்துக்கிட்டு 29 எனக்கு 29 என் லட்சியம் மோடியை வீழ்த்துவதுதான், ராகுல் காந்தியுடன் சேர்வேன்னு போவீங்க. அப்ப ராகுல் காந்தி கிட்ட 29 சேரக்கூடியவருக்கு
26ல் ஏன் மோடி உருவம் கொடுக்கணும்? அப்போ நீ வா ரவீந்திர துரைசாமி கிட்ட கேளு, தப்புணும்னா எப்படி தப்புலான்னு கேளு, தப்ப வைக்கிறோம். அது இல்லாம நீ மோடியை காட்டி ஒரு பெரிய ஆளாட்ட ஆயிட்டு 29ல் ராகுல்கிட்ட போய் சேருவேன்னா எங்களுக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு முக்கியம் இல்லை, பாண்டேக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு முக்கியம். பாண்டேக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு முக்கியம். அவங்க நெகட்டிவ் மைண்டு, எதிர்மறை அரசியல்வாதிங்க. பாண்டே, துக்ளக் ரமேஷ் எல்லாம் ஸ்டாலின் எதிர்ப்புல தான் அவர் இருக்கிறார். நமக்கு அது முக்கியம் இல்லை, வெளிப்படையாக தான் சொல்றோம். நமக்கு ப்ரோ மோடி தான் முக்கியம். அப்போ விஜய் இப்போ ஆளாக்கி விட்டா 29ல் மோடி எதிர்ப்புல வருவார். அப்போ நம்ம சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். நம்ம வெளிப்படையாக தான் சொல்றோம். அதுல ஒரு சிலர் விஜய்க்கு சீட்டு கொடுத்து இது பண்ணுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அண்ணாமலை தன் கருத்தை அழகா சொல்லிட்டாரு. காஃபி கூட டீயை கலந்தா அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரும்னு அடிச்சுட்டாரு. அப்போ அண்ணாமலை கூட கருத்துல நான் ஒன்று மாறுபடுறேன். காஃபிங்கிறது 11.4 விழுக்காடு அண்ணாமலை எடுத்து வச்ச வாக்கு. விஜய் கையில் இருக்க டீங்கிறது கற்பனை டீ, ஏட்டு சுரக்கா டீ, நிரூபிக்காத டீ. அண்ணாமலை 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோ, விஜய் கற்பனை ஓட்டுக்கு லீடர், ஏட்டு சுரக்கா ஓட்டுக்கு லீடர், நிரூபிக்கப்படாத இவரு. எப்பா துக்ளக் இதயா, ஏன்பா கருத்து கணிப்பெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம எடுத்துட்டு இருக்கிற? 214 ஒருத்தன் நிப்பானான்னு பார்த்துக்கிட்டு அவனை கருத்து கணிப்புல வை. துக்ளக் இதயா கருத்து கணிப்பு கிரெடிபிலிட்டி உள்ளதுதான், மறுக்க வரல. நான் மதிக்கணும் துக்ளக் இதையாவை. நீ கிரெடிபிலிட்டி உனக்கு இருக்கணும்னா 214 போட்டுக்கிடுவானு பார்த்துக்கிட்டு வை. 60 கேண்டிடேட்டுக்கு மேல இல்லையே. அப்ப எங்க போனாலும் பேராசை பிடிச்ச விஜய்க்கு சிக்கல் தான். கேண்டிடேட் போடணும்னா 60 கேண்டிடேட் இல்ல. பாஜக கிட்ட சீட்டு வாங்கலாம்னா மோடி சசிகலா ட்ரீட்மெண்ட் மாதிரி கடைசியில் எல்லாம் கரெக்டா இருக்கும். கடைசியில் வீட்டோ போற பயன்படுத்தி நானும் என் தம்பி லட்சுமணன் தான் அதை சண்டை போடுவோம். கடைசியா நம்ம மோடி விட மாட்டாருன்னா மோடி விடல. அதே மாதிரி இந்த ஆளு நம்மளை வச்சு ஆளாகிட்டு 29ல் ராகுல் காந்தியோட போவான். இவனை ஏன் கூட்டணியில் சேர்க்கணும்னு கடைசியா மோடி ஒரு வீட்டோ போற பயன்படுத்தி நோ டு விஜய்னு சொல்லிட்டா அது சிக்கலாயிடும். பட் ஒரு தரப்பு முயற்சி பண்றாங்க, நயனாந்திரன், தமிழிசை இது மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்றாங்க. ஒரு சிலர் நியூட்ரலா இருந்தாலும் நாம எம்எல்ஏ ஆகிறதுக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம், பலம் நிரூபிக்காதவன் எங்க இருந்து ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான்னு நம்ம கேட்கிறோம். இல்ல எடப்பாடி விரும்பலைன்னு சொல்றாங்க சார், உண்மைதானா அது? எடப்பாடி விரும்புவார். 10 சீட்டு 12 சீட்டு விஜய் வாங்கிட்டு போவார்னா விரும்புவார். எடப்பாடி அதுல தெளிவான ஆளு. தம்பி பலம் நிரூபிக்கல. நீங்க நான் பெரிய கட்சி வரும்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துக்குள்ள சொன்னேன், இப்போ நீங்க பலம் நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற ரவீந்திரன் துரைசாமி கருத்து தான் கரெக்ட். அவர் எனக்கு எதிராக பேசினாலும் உண்மையை பேசுவார். சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல நான் தான் பெரிய தலைவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பெரிய தலைவர், இன்னைக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவருங்கிறத ரவீந்திர துரைசாமி சொல்லக்கூடிய நபர். அவர் சொல்றாரு சிவாஜி கணேசன் பலம் நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணல, வடிவேலு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ராதிகா டிரான்ஸ்ஃபர் பண்ணல, அல்லு அர்ஜுன் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. பல நிரூபிச்ச விஜயகாந்த் 8-10 நிரூபிச்சவர், பவன் கல்யாண் நிரூபிச்சவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. நிரூபிக்காத உங்களால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நீங்க என்ன ஊழல்வாதின்னு சொல்லிட்டீங்க, நீங்க என்ன தற்குறிங்கிற மாதிரி என்ன பேசிட்டீங்க. அந்த வார்த்தையை சொல்லல, கொஞ்சம் இதான். அவர் ராஜேந்திரி கில்லாடி தான் எடப்பாடி, அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. தரம் குறைச்சு பேசிட்டீங்க. ஏனுமே நீங்க எனக்கு எங்க இருந்து ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்தா எந்த தேர்தலில் நின்று இருக்கீங்க? உங்க பிரச்சாரத்துக்கும் ரசிகர் பலத்துக்கும் ஒரு 10-12 சீட்டு தரலாம், இதுக்கு மேல உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு எடப்பாடி சொல்லுவார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.